விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். இந்த நியூ இயர் ஸ்பெஷல்ல நம்ம என்ன டிஷ் பார்க்க போறோம்னா ஒரியோ ஐஸ்கிரீம் கேக் தான் எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஐஸ்கிரீம் கேக் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 4 பாக்கெட் ஒரியோ பிஸ்கட் எடுத்துக்கலாம். சின்ன பாக்கெட் 4 பாக்கெட் எடுத்துருக்கேன். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சதை இது ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மாற்றிட்டு ஒரு 50 கிராம் மெல்டட் பட்டரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட்டர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க ரெண்டுத்தையும். நெக்ஸ்ட்டு ஒரு ஸ்ப்ரிங் பேனில் பட்டர் ஷீட் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஒரியோ பிஸ்கெட்டையும் இந்த பட்டரும் மிக்ஸ் பண்ணதை இது ஃபஸ்ட்டு லேயராக கீழே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸ்பூன் யூஸ் பண்ணி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க இந்த ஸ்ப்ரிங் பேன் உள்ள. இந்த மிக்சிங் எல்லா இடத்துலையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆனால் தான் அதை பார்க்க லேயர் நல்லா ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுங்க. இப்போ நெக்ஸ்ட் ஐஸ்கிரீம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பவுலில் ஒரு 500 ml விப்பிங் க்ரீம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கண்டென்ஸ்டு மில்க் எடுத்துக்கலாம். நான் மில்கி மிஸ்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மில்க் மேட் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நெஸ்லேயில். ஸோ இதிலேருந்து நான் ஒரு 100 கிராம் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் ஆட் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த க்ரீமியும் கண்டென்ஸ் மில்கையும் நல்லா பீட் பண்ண இந்த மாதிரி நல்ல க்ரீமியாக ஐஸ்கிரீம் டெக்ஸ்சர் வரும். இப்போ நம்ம அதில் ஒரியோ பிஸ்கெட்லாம் ஒரு 4 உடைச்சி அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 பிஸ்கெட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப அதிகமாக ஆட் பண்ணிடாதீங்க. இப்போ இதை லைட்டாக அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நம்ம இந்த பேனில் ஆட் பண்ணிடலாம். நம்ம ஆல்ரெடி இந்த ஒரியோ லேயர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த பேனில் இப்போ இந்த ஐஸ்கிரீம் மிக்ஸிங்கை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக மேலே கொஞ்சம் லெவல் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மீதி இருக்கிற அந்த ஒரியோ பட்டர் மிக்ஸிங்கை மேலே ஆட் பண்ணிடலாம். ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். அந்த ஐஸ்கிரீம் மிக்ஸிங் தெரியாத அளவுக்கு இந்த ஒரியோ மிக்ஸிங்கை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நல்லா கவர் பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு 4 to 5 hours நல்லா ஃப்ரீசரில் வைக்கணும். அப்போ தான் இது நல்லா செட் ஆகும். நெக்ஸ்ட் இந்த ஸ்ப்ரிங் பேனை அந்த லாக் ரிலீஸ் பண்ணும் போது நல்லா அந்த பேன் எலாபரேட் ஆகும். அப்போது அழகாக அதை எடுத்துடலாம். ஒரியோ ஐஸ்கிரீம் கேக் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரியோ ஐஸ்கிரீம் கேக் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஒன்ஸ் அகைன் எல்லாருக்கும் விஷ் ஹாப்பி நியூ இயர். மறுபடியும் வேற ஒரு ரெசிபியில பார்க்கலாம். சைனிங் ஆஃப், உங்கள் ராம்.